டேய் கார்த்தி, இன்னைக்கு சிவன் ராத்திரி உனக்கு தெரியுமா தெரியாதா? நம்மளுக்கு எப்ப பார்த்தாலும் கஷ்டமா வந்துகிட்டே இருக்குல்ல, அதனால இன்னைக்கு நம்ம சிவனை கும்பிட்டோம்னு வச்சுக்கோவே நல்லது நடக்கும்டா. ஆமாண்டா, சிவன் ராத்திரி ஃபுல்லா விடிய முடிச்சிருந்து சாமி கும்பிட்டாதான் நல்லா படிப்புன்னு எங்க அம்மா கூட சொன்னாங்க. ஓ அப்படியா, ஜாலி. இன்னைக்கு சிவன் ராத்திரிக்கு சிவன் சாமி கும்பிட போறோமா? இன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போய் நல்லா சாமி கும்பிட வேண்டியதா. ஜாலி ஜாலி. நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா இங்க இருந்து சிவன் கோயில் போறதே ரொம்ப நைட் ஆயிருமே. நம்ம ஊர்ல இருந்து சிவன் கோயில் ரொம்ப தூரமா இருக்குது, போறதுக்கான வாய்ப்பே இல்ல. என்கிட்ட வேணா ஒரு ஐடியா இருக்கு, நான் சொல்லவா வேணாமான்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்றேன். என்னடா சொல்லவா வேணாமான்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டு இருக்க, ஒழுங்கா சொல்லுடா. அதுவா, ராமாயக்கா காடு இருக்குல்ல, அவங்க காட்டு பக்கத்துல பெரிய காடு இருக்குல்ல, அந்த காட்டுக்குள்ள ஒரு சிவன் சிலை இருக்குதாமா. அந்த சிலை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே மண்ணுக்குள்ள பதிஞ்சிருச்சாமா. எங்க தாத்தா கூட சொன்னாரு, அந்த சிலையை வேணா நம்ம போய் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து அதை வச்சு பூஜை பண்ணலாமா? டேய் உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடா, சும்மா போய் எடுத்து தெரியுறியா? அப்படி ஒரு சிலையே ஒண்ணுமே இல்ல, தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்கா போயிரு. ஆமாப்பா, அவன் சொல்றது உண்மைதான். எங்க அம்மாவும் சொல்லிருக்காங்க, அவங்க சின்ன வயசா இருக்கும் போது அந்த காட்டுக்குள்ள ஒரு சிலை இருக்கு, சிவன் சிலை இருக்கு, அது ரொம்ப சக்தி வாய்ந்த சிலையாமா. வேணா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஆமாப்பா, நம்மளுக்கு இருக்கிற ஒரே வழிதான் எப்படியாவது சிவன் ராத்திரி 7 மணிக்கு நம்ம சாமி கும்பிட்டே ஆகணும். அவ சொல்ற மாதிரி நம்ம எப்படியாச்சும் காட்டுல போய் தொலைவி கண்டுபிடிச்சு எடுத்துடலாம். ஓகே தானே? எல்லாரும் வரீங்க தானே? கார்த்தி போய் நான் டாக்டர் சொல்ல எல்லாரும் போயிட்டு வரலாம். யார் யார் வரீங்கிறத என்கிட்ட வந்து சொல்லுங்க. அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அங்க பயமா இருக்கு அதுவா இருக்குன்னு சொல்லக்கூடாது, காட்டுக்குள்ள போக போறோம். ஓகே ஓகே, நாங்க வரண்டா சொல்றா. கார்த்தி டாக்டர் சொல்றா. சரி அங்க பாருங்க, கார்த்தி வண்டியா வந்துட்டா. சரி எல்லாரும் வாங்க, யார் யார் வரீங்களோ அவங்க எல்லாம் வந்து வண்டியில ஏறுங்க. சீக்கிரம் போய் சிலையை கண்டுபிடிச்சு எடுத்து வரணும்னா இல்லையா? நாங்களே ஏரியாச்சுல போலாம். ரைட், கிளம்பு. டேய் இந்த இடம் தானே நிப்பாட்றா. கார்த்தி காடுக்கே வந்தாச்சு, இதுக்கு மேல வண்டி போவாது, நம்ம தான் நடந்துதான் போகணும். எல்லாரும் இறங்குங்க, ஆனா யாரும் தொலைஞ்சு போடாதீங்க, எல்லாம் ஒரே இடத்துல இருங்க. இங்கேயா சிவன் சிலை இருக்கு? பாக்குறதுக்கு ரொம்ப அடர்ந்த காடு மாதிரி இருக்கு. இந்த மரத்துக்கிட்ட தான் தாத்தா இருக்குன்னாரு, இங்கதான் எங்க இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க எல்லாம் தொலை பார்க்கலாம். டேய் கார்த்தி, இந்த மரத்தை சுத்தி தானே தொலைவணும். எல்லாரும் இந்த மரத்தை சுத்தியே செக் பண்ணுங்க. அவன் சொன்ன கணக்குப்படி இந்த இடம் சுத்தி தான் இருக்கணும். என்ன இது ஃபுல்லா குப்பையா இருக்குது, இங்க மண் இருக்குது. டேய் சீக்கிரம் இங்க வாங்கடா என்னமோ இங்க இருக்குடா, நான் கண்டுபிடிச்ச. சீக்கிரம் வாங்க. என்ன நீ கத்திக்கிட்டு இருக்க? காட்டுக்குள்ள சிலையை கண்டுபிடிச்ச மாதிரியே குதிக்கிறிய? சரி இரு நான் வந்து பாக்குறேன். டே கார்த்தி, இத பாக்க சிலை மாதிரி தான்டா இருக்கு, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். சரி நீங்க 2 பேரும் இதெல்லாம் கிளீன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நாங்க அதை குத்தி எடுக்கிறோம். எவ்வளவு குப்பை, பல வருஷமா இங்கே இருக்க மாட்டேங்குது. சரி நாங்க கிளீன் பண்ணி முடிச்சிட்டோம், இப்ப சிலை எடுங்கடா, வாங்கடா. டேய் கடப்பாரை வச்சு குத்தும் போது பாத்து கேர்ஃபுல்லா குத்துங்க, சிலைக்கு உடைச்சு விடாதீங்கடா. அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்தான் குத்துறேன். எவ்வளவு கெட்டியா கிடக்குது, என்ன தள்ளவே முடியல, மண்ணு ரொம்ப கெட்டியா இருக்கு. டே கார்த்தி, நான் மட்டும் கொத்திட்டு இருக்கேன், நீ சும்மாவே நிக்கிற, நீ போய் அந்த பக்கம் நின்னு குத்துறா. டேய் நான் அந்த பக்கம் குத்துறேன்டா. டேய் என்னடா இவ்வளவு கெட்டியா இருக்கு? டேய் அப்படிதான்டா, தூக்குடா. டேய் சீக்கிரம்டா, அவ்வளவுதான்டா, நாங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்து வச்சிரோம். ஏய் அனி அங்க ஒரு பிடிடி. அப்பா சாமி, எவ்வளவு வெயிட் இந்த சிலை. நான் கூட நினைச்சு சும்மா சின்னதா வெயிட்லெஸ்ஸா இருக்கும்னு நினைச்சு இவ்வளவு வெயிட்டா இருக்குது. எப்படி ஒரு சிலை நான் பார்த்ததே இல்ல, எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்களேன். அந்த பாம்பை பாரு, மெயினா அதான் ஒரிஜினல் மாதிரி இருக்கு. இன்னமும் இவ்வளவு பெரிய சிலை நம்ம ஊர்ல இருக்கதே இவ்வளவு நாள் தெரியாம போச்சு. இப்படி தெரிஞ்சிருந்தா இனிமே இதை வச்சு சாமி கும்பிட்டுருக்கலாம். எங்க தாத்தா சொன்னது கரெக்ட் தானே, எல்லாரும் நம்ப மாட்டேன்றீங்க, இப்ப எல்லாரும் நம்புறீங்களா? சரி சுரேஷ், டே போய் வண்டியை ரிவர்ஸ்ல எடுத்து நிப்பாட்றா. டேய் பாத்துடா, இது ரொம்ப பழைய காலத்து சிலை, தூக்கி வைக்கிறேன் அப்படி சொல்லி உடைச்சு கூட கூடாதீங்க. சிவன் சிலை கொண்டு வந்திருக்காங்கடா. என்னடா இவ்வளவு பெரிய சிலை? அப்ப ராமாயணத்தை சொன்னது உண்மைதானா? சிலை இருக்கு, நம்ம வேலை யாருமே. சரி யாரும் பேசிட்டே இருக்காதீங்க, சிலை எடுத்து கீழே வைங்க. இந்த பாம்பு ஒரிஜினல் பாம்பா இல்ல சிலையா? வச்சு ஒரிஜினல் பாம்பு அப்படி தத்ரூபமா செஞ்சு வச்சிருக்காங்க இந்த சிலைய. டேய் டைம் ஆயிட்டே இருக்குடா, நீங்க வந்து இதை க்ளீன் பண்ணுங்க, பூஜைக்கு தேவையான பொருளை எடுத்து வைக்கிறேன். டேய் இன்னைக்கு நம்ம சிவனுக்கு என்னென்ன வச்சு தெரியுமா பூஜை பண்ண போறோம்? வாழைப்பழம், தயிர், பால், மஞ்சள் தண்ணி, அப்புறம் பஞ்சாமிர்தம், அப்புறம் தண்ணி, இளநீ எல்லாம் பன்னீர் வச்சா பூஜை பண்ண போறோம்டா இன்னைக்கு. டேய் ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தி நல்லா சிலையை க்ளீன் பண்ணுங்கடா. எத்தனை வருஷமா மண்ணுக்குள்ளே இருந்துச்சுல்ல, அதை க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பூஜையில ஆரம்பிக்க முடியும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நான் பண்றேன்ப்பா பூஜை, எனக்கு ரொம்ப நாள் ஆசைப்பா இந்த சிவலிங்கத்தை வச்சு நம்ம பூஜை பண்ணணும்னு. நான் ஃபர்ஸ்ட் பூஜை பண்ணிக்கிறேன். தண்ணி ஊத்தி க்ளீன் பண்ணோடனே சிலை பாருங்க பளபளன்னு இருக்கு. சரி அடுத்து பஞ்சாமிரத்தை வச்சு பூஜை பண்ணிடுவோமா? சரி யாருமே பேசாதீங்க, ஒவ்வொரு பூஜையா பண்றேன், எல்லாருமே சாமியை வேண்டிக்கங்க. பஞ்சாமிரத பூஜை பண்ணியாச்சா, அடுத்து தண்ணியை ஊத்தி க்ளீன் பண்ணிடணும். ஒவ்வொரு பூஜை முடியும் போது தீவார்த்தனை காட்டணும், அப்பதான் பூஜையிலே முழுசா முடிச்ச மாதிரி அர்த்தம். ஓம் சிவபெருமானே போற்றி, ஓம் அப்பரசனே போற்றி, ஓம் அவதாரசனே போற்றி, ஓம் சஷ்டசீவனே போற்றி, தாண்டவனே போற்றி, ஓம் நம சிவாயவே போற்றி, ஓம் சோழ நமசமே போற்றி, ஓம் நீலகிந்தனே போற்றி, ஓம் புனித புராணே போற்றி, ஓம் அதிதூரியே போற்றி.
இதான்ப்பா கடைசி பூஜை, எல்லா பூஜையும் முடிஞ்சிருச்சு. சிலையை எடுத்துட்டு வெத்தலை மேல வைங்க. வெத்தலையெல்லாம் சுத்தி அடிக்கி விட்டுருங்க அப்படியே. ஏய் மீனா கொஞ்சம் தள்ளிக்க, நான் தான் பூஜாரி, நான் சாம்பிராணி முதல்ல பத்த வச்சுக்கிறேன். ஏய் மீனா போய் தின்னூர் தட்டு குங்குமம் எல்லாம் எடுத்துட்டு வா. ஏய் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி விளக்க ஃபர்ஸ்ட் பத்த வைடா. மறந்துட்டு தானே நீ? நான்லாம் ஒண்ணும் மறக்கல, லைட்டா மறந்துட்டேன். நான் தான் அந்த கோயிலுக்கு பூசாரி, நான் எப்படி மறப்பேன்? சரி சரி அமைதியாரு. பழத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் சாமிக்கு பூ போடுறேன். சாமி முதல்ல நல்லா வேண்டிக்க. அபிஷேகம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சிவன் சிலை பாருங்களேன், அப்படியே கோயில்ல இருக்க மாதிரி இருக்குல்ல. இனிமேட்டு வருஷம் வருஷம் சிவன் ராத்திரி அதுமா நம்ம இந்த சிலையை வச்சு சாமி கும்பிட்டுக்க வேண்டியதான். சரி சரி அமைதியா இருங்க, நான் தீவார்த்தனை காமிக்கிறேன். ஒவ்வொருத்தரா எடுத்துக்கோங்க. மீனா கே அருண் எல்லாம் வேண்டிக்குங்க, நல்லா எடுத்துக்க. திணி எடுத்துக்கோ. சிவபெருமானே இனிமேல் ஸ்கூலே இருக்கக்கூடாது, எக்ஸாமும் இருக்கக்கூடாது, இதெல்லாம் பார்த்து நீ தான் பள்ளி பண்ணணும். எக்ஸாமு ஸ்கூல்லாம் இருக்கக்கூடாதுன்ற என்னைய மாதிரியே எல்லாரும் வேண்டிக்கங்க. உனக்கு எப்ப பார்த்தாலும் இதே நினைப்பு வேண்டாம். ஒண்ணு ஸ்கூல் இருக்க கூடாது, இல்லைன்னா எக்ஸாம் இருக்க கூடாது. கொஞ்சமாச்சும் மக்கள் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும் வேண்டியா நீ? சிவபெருமானே நாங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் சிவபெருமானே, அதுக்கு நீ தான் துணை புரியணும். சஷ்டியும் நானே, சிவமும் நானே, அகிலமும் நானே, அண்டமும் நானே, பூதமும் நானே, பூலோகமும் நானே. சிவபெருமானே உண்மையாலுமே நீங்க தானா? நான் கண்டதெல்லாம் கனவு நினைச்சு உண்மைதானா? நாங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த சிலையை எடுத்து சாமி கும்பிட்டதுக்கு பலன் கிடைச்சிருச்சு. சிவபெருமானே ரொம்ப நன்றிப்பா. உங்களை எல்லாம் நாங்க கண்ணால பாப்போம் நினைச்சு கூட பார்க்கல ஈசனே. யாம் அனைத்தையும் அறிவேன் குழந்தைகளா. உங்களின் மழலையான இந்த பூஜையால் தான் என்னை கட்டி இழுத்து வர வைத்து விட்டீர்கள் குழந்தைகளே. சிவபெருமானே நீங்களே வந்துட்டீங்களா? அப்பா ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்ததுல உங்களை காலை தொட்டு கும்பிடணும்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. எல்லாரும் சிவபெருமான் காலை தொட்டு கும்பிடுங்க. நீங்கள் உள்ளன்பினால் இந்த ஈசனை வழிபட்டதால் இனிவரும் காலங்களில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் நேராமல் இந்த ஈசன் அரணாய் நின்று காப்பேன் குழந்தைகளே. ஓம் நம சிவாய. சென்று வருகிறேன். நல்லது நினையுங்கள், நல்லது நடக்கும். சக்தியும் நானே, சிவமும் நானே. ஓம் நம சிவாய.